லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய டைரக்ஷனில் அனிருத் அவர்களுடைய மியூசிக்கில் வருகிற ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்று உலகமெங்கும் திரையரங்கு வர இருக்கின்றது. இதற்கு முன்னோட்டமாக வருகிற ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்று பாடல் வெளியீட்டு விழா நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற இருக்கின்றது. கடந்த செப்டம்பர் 23 அதாவது 2024 இந்த படம் திட்டமிட்டு தலைவர் 171 என்று பெயரிடப்பட்டு பின்னாளிலே கூலி என்று பெயரிடப்பட்டு சரியாக 100 நாட்கள் கவுண்டவுனில் மே 6ஆம் தேதி அன்று பாடல் வெளியீட்டு விழா நடைபெற்று வருகின்ற இசை வெளியீட்டு விழா வருகிற ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே முள்ளு மலரும், மன்னன், உழைப்பாளி ஆகிய படங்களில் கூலியாக நடித்திருந்தாலும் கூட இந்த கூலி ஆக்ஷன் த்ரில்லராக வர இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் இது தலைவர் அவர்களின் பொன்விழா ஆண்டு. அதனாலே இப்படி தலைவர் அவர்கள் கூலியாக கண்டக்டராக தனது வாழ்வை தொடங்கி இன்றைக்கு அகில உலக சூப்பர் ஸ்டாராக உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு கூலிதான் அடித்தளம், கூலிதான் அடிப்படை. அதன் அடிப்படையில் தான் இந்த கூலி திரைப்படத்தை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். எல்லோரை போல எப்படி கடந்த 12/12/24 சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய சிக்கிட்டு என்ற டீசர் வெளியாகி முன்னோட்டம் வெளியாகி அதன் பிறகு மே 6இல் இந்த பாடல் வெளியாகி 100 நாள் கவுண்டவுன் என்று என்ன ஆரம்பித்தோமோ கரெக்டாக 100ஆவது நாள் இந்த மே 6லிருந்து 100ஆவது நாள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி படம் திரைக்கு வர இருக்கின்றது. அமேசான், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே மதுரையில் அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. இன்னைக்கு இந்த நிகழ்வு எப்படி பார்த்துக்கிறீங்க? இந்த இப்போ நடந்தது சொல்லுங்க. இன்றைக்கு முதல்ல இந்த கூலி படத்தினுடைய 50 அடி போஸ்டரை வெளியீட்டு விழாவாக இந்த விழாவை நடத்திருக்கோம். முதல்ல மதுரையில் தான் எப்படி மன்றம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதே போல் 50 அடி போஸ்டரையும் மதுரையில் இன்றைக்கு கூலி திரைப்படத்தின் முன்னோட்டமாக பாடல் வெளியீட்டு விழாவின் முன்னோட்டமாக இந்த படம் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துதலோடும் வேண்டுதலோடும் இந்த போஸ்டரை வெளியிட்டு இந்த விழா கொண்டாட்டத்தை துவக்கி இருக்கின்றோம். எல்லோரும் நாங்கள் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றோம். சிறப்படம் குமரவேல் காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர், தற்போது ரஜினி மன்றத்தினுடைய அன்பு தம்பிகளில் நானும் ஒருவன். வாங்க யார் அப்படிங்கிட்டு வர சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? அன்பு தலைவருடைய 50வது ஆண்டு பொன்விழாவில் கூலி என்கிற திரைப்படத்தை தமிழக மக்களுக்கு அன்பு தலைவர் ஆகஸ்ட் 14 அன்று வெளிவர உள்ளதை மதுரை ரஜினி ரசிகர்கள் சார்பாக வரவேற்கிறோம். தமிழக மக்களுக்கு அன்பு தலைவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், தமிழக மக்களுக்கு கூலி தர நேரம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். அதனால் அவருடைய 50வது ஆண்டு விழாவில் 4 தலைமுறை தொடர்ந்து 4 தலைமுறை தமிழக மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஒப்பற்ற தலைவனை நாங்கள் ஆகஸ்ட் 14இல் திரையுலகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். தலைவரை நாங்கள் நேசிக்கவில்லை, சுவாசிக்கிறோம். நன்றி, வணக்கம். எப்பயுமே மதுரையில இருந்துதான் எல்லா படத்துக்கும் எத்தனை படம் நடிச்சா மதுரையில இருந்து படம் எத்தனை படம் நடிச்சாலும் நாங்க மதுரையில இருந்து நாங்க தான் முதல் முறையா தலைவருக்கு விளம்பரம் மற்றும் படம் வர்றப்ப எல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட தலைவர் படத்தை வரவேற்கிறோம். மதுரையில தமிழ்நாட்டு 23 இடங்கள்ல மதுரையில நாங்க இதே அளவுல பிளெக்ஸ் போஸ்ட் அடிச்சு மதுரையில விளம்பரப்படுத்திக்கிருக்கோம். தலைவருடைய படம் கூலி 1000 கோடியை தாண்டி 1500 கோடிக்கு வெற்றி விழா காணுன்றது என்னுடைய கருத்து. ஒவ்வொரு படம் மாதிரி நீங்க வித்தியாசமா வருவீங்க. முதல் காட்சி அன்னைக்கு இந்த கூலி படத்துல எப்படி வருவீங்க? கட்டாயம் தலைவருடைய இதுக்கு இந்த சரவணை பக்கத்திலே தான் இருக்காரு. அவர் 9ஆம் தேதி அங்க பிரதர்சனமும் பன் சோறும் சாப்பிட்றாரு. அதுக்கு முன்னாடி அவர் தலைவருடைய கெட்டப்ல எப்படி வருவான்னு சொல்ல மாட்டாரு. ஆனால் சரவணே வருவார். ஒவ்வொரு படங்களுக்கும் ரசிகர்கள் கவர்ற மாதிரி ஒவ்வொரு விதமான ஃப்ளெக்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இது என்னென்ன பண்ணீங்க? இன்னைக்கு தலைவருடைய படம் ஆகஸ்ட் 14 வர்றதுக்காக முதல் முன்னோட்டமாக மதுரையில்
நாங்கள் வந்து இப்போ 50 அடி நீளம் 50 கண்டு நீல போஸ்டர் ஃப்ளெக்ஸ் போஸ்டர் ஊட்டி இங்கே வரவேற்றிருக்கோம். அதே மாதிரி வந்து கேக் வெட்டியிருக்கோம், பால் அபிஷேகம், தேங்காய் உடைச்சு பிஸி இன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டா. அண்ணாத்தே படத்தில் தலைவர் சொன்ன மாதிரி இன்னையிலேருந்து திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 15 தான் முடிக்க போகிறோம். அவங்க பேர் அழகர், மதுரை மாநகர் மாவட்ட துணை செயலாளர். அடி